Hello everyone, welcome to our channel. நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th standard English second unitல poem A Poison Tree. ஸோ இந்த போயமோட bookback answers நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்போது வந்து நம்ம 9th standard social and science இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து புக்பேக் ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்டு இனிமேல் வந்து தமிழையும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட எல்லா வீடியோஸுமே நான் 1 by 1 உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். செகண்ட் யூனிட் A Poison Tree. இந்த போயமோட ஆத்தர் யாருன்னா வில்லியம் பிளேக். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் செஷனில் வந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். A. Choose the option that suits your own behavior in the given situations. Compare your answers with the partner's answer. ஸோ இந்த சுச்சுவேஷன் கொடுத்துருக்க சுச்சுவேஷனில் உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம இங்கே வந்து டிக் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன், you overhear a friend talking badly about you. How angry does that make you feel? ஸோ உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்டு வேறு யார்கிட்டேயோ தப்பாக சொல்லிடுறாங்க, தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா உங்களோட ஆங்க்ரி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் ஒன், ஐ டோன்ட் ஃபீல் ஆங்க்ரி அட் ஆல். எனக்கு கோவமே வராது. செகண்ட் ஒன், ஐ ஃபீல் மாட்ரேட்லி ஆங்க்ரி. லைட்டாக கோவம் வரும். தேர்ட் ஒன், ஐ ஃபீல் ஸ்லைட்லி அனாய்டு. கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஃபோர்த் ஒன், ஐ ஃபீல் வெரி ஆங்க்ரி. ரொம்ப அதிகமாக கோவம் வரும். ஐ ஃபீல் அ லிட்டில் ஆங்க்ரி. ஓகே, கோவம் இல்லை, கொஞ்சம் கோவம் வரும். ஐ ஃபீல் ஃப்யூரியஸ். பயங்கரமான ஒரு டென்ஷன் வர்றது. ஸோ இதில் உங்களோட ஆன்சர் எதுவோ அதை டிக் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன், யுவர் ஃப்ரெண்ட் பெர்சுவேட்ஸ் யூ டு டேக் ஹெல்ப் டு ப்ரிப்பேர் ஃபார் த மேக்ஸ் போர்ட் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட். தட் பர்சன் டஸ் நாட் டர்ன் அப் அட் ஆல் அஸ் அக்ரீட். ஹவு ஆங்க்ரி டஸ் தட் மேக் யூ ஃபீல்? ஸோ உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்கள் மேக்ஸ் எக்ஸாமுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு மேக்ஸ் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட கமிட் பண்ணுறாங்க. அப்படி கமிட் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை, உங்களை கண்டுக்கவும் இல்லை. ஸோ அந்த ஸ்டேஜில் உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஐ டோன்ட் ஃபீல் ஆங்க்ரி அட் ஆல். கோவமே வராது. ஐ ஃபீல் மாட்ரேட்லி ஆங்க்ரி. ஐ ஃபீல் ஸ்லைட்லி அனாய்டு. லைட்டாக வந்து டென்ஷன் ஆவேன். I feel very angry. I feel a little angry. I feel furious. ஸோ இதில் உங்களோட ஆன்சர் என்னவோ அதை டிக் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன், you have agreed to pick up some friends at the train station. They are coming to stay with you for a few days. You have arranged with your elder brother or sister to drive the car for the day. You are about to leave the house when you realize the car is outside, but your brother or sister has gone to work taking the keys. How angry does that make you feel? ஸோ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து பிக்கப் பண்ணணும். பட் உங்கள் அக்காக்கிட்டேயோ இல்லை அண்ணாட்டையோ வந்து அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து கார் கீஸ் கேட்டிருந்துருக்கீங்க. அவங்க கார் கீஸ் வந்து கொடுக்க மறந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஐ டோன்ட் ஃபீல் ஆங்க்ரி அட் ஆல். I feel moderately angry. I feel slightly annoyed. I feel very angry. I feel a little angry. I feel furious. Fourth one, during a get-together, your friend makes fun of your singing in front of your friends. You thought your singing was fine, but your friend thinks you really need to practice much more. How angry does that make you feel? ஸோ ஒரு கெட் டுகெதரில் வந்து பாடுறீங்க. அப்படி பாடும்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை கிண்டல் பண்ணிடுறாங்க, நீ இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐ டோன்ட் ஃபீல் ஆங்க்ரி அட் ஆல். ஐ ஃபீல் மாட்ரேட்லி ஆங்க்ரி. ஐ ஃபீல் ஸ்லைட்லி அனாய்டு. ஐ ஃபீல் வெரி ஆங்க்ரி. ஐ ஃபீல் அ லிட்டில் ஆங்க்ரி. ஐ ஃபீல் ஃப்யூரியஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான், 4 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களோட ஓன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? இதில் வந்து நான் என்னோடய ஓன் எக்ஸ்ப்ரெஷன் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா பேடாக டாக் பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் வெரி ஆங்க்ரி. ஏன்னா ஃப்ரெண்டாக வந்துட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசக்கூடாதுல்ல, அதனால். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, அண்ட் மேக்ஸ் போர்டு எக்ஸாமினேஷன்
அதுக்கு வந்து நான் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். ஐ டோன்ட் ஃபீல் ஆங்க்ரி அட் ஆல். ஏன்னா நம்மளுக்கு வேறு ஏதோ ஆப்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. அண்டு ரயில்வே ஸ்டேஷன், ஸோ இதுக்குமே ஐ டோன்ட் ஃபீல் ஆங்க்ரி அட் ஆல். ஏன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணுமே தவிர, அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா வேணுக்கும் செஞ்சுருக்க மாட்டாங்க, தெரியாமல் செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணி காட்டக்கூடாது, நம்ம வந்து ஓவராக அதை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். அதனால் ஐ டோன்ட் ஃபீல் ஆங்க்ரி அட் ஆல். அண்டு ஃபோர்த் ஒனில் வந்து ஐ ஃபீல் லிட்டில் ஆங்க்ரி. ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் டீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆங்கர் வரும். ஸோ இந்த லெசன் வந்து நம்ம உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயே தெரியும் எதை பற்றின லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. பாய்சன் ட்ரீங்கிறது. பாய்சன் ட்ரீ அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாய்சன் அப்படின்னா விஷம். ஒரு கோவம் விஷமாக மாறுது எந்த இடத்துல அப்படின்றத தான் அந்த போயட் சொல்லியிருக்காரு. ஸோ போயம் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்டு மை wrath did end. I was angry with my foe, I told it not, my wrath did grow. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டோடு நான் கோவமாக இருக்கேன். ஸோ இங்கே ரேத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரேத்துக்கு மீனிங் வந்து ஆங்கர். ஐ டோல்டு மை wrath, நான் என்னோடய கோவத்தை சொல்லிட்டேன், நீ ஏன் இப்படி பண்ண, அதனால தான் எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்றத நான் சொல்லிட்டேன். மை wrath did end, என்னாச்சு, என்னோடய கோவம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே ஐன்னு சொல்கிறது அந்த போயட் வந்து அவரையே சொல்லிக்கிறாரு. இங்கே ஸ்பீக்கர் வந்து த போயட். ஐ வாஸ் ஆங்கரின்னு சொல்கிறார் இல்லையா, அது அந்த போயட். ஸோ அந்த போயட் நம்மகிட்ட பேசுகிறாரு. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கோவம் வருது, அதை சொன்னோடனே அந்த கோவம் போயிடுது. செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ அப்படின்னா எனிமி. ஃபோ அப்படின்றது எனிமி. ஸோ ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, என்னோடய எதிரிக்கிட்ட ஒரு கோவம் வருது. ஐ டோல்ட் இட் நாட், அவன்கிட்ட நான் அதை சொல்லலை. என்ன ஆகுது என்னோடய கோவம், மை wrath did grow, என்னோடய ஆங்கர் வளர்ந்துட்டே போகுது. ஸோ அது அப்படி சொல்லாமல், ஏன்னா இப்போது கேட்டலாம் ஃப்ரெண்டுக்கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டால், அவன் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லும்போது நம்மளுக்கு அந்த கோவம் அடங்கிடும். ஆனால் அது நம்ம மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கும்போது அது வளரதான் செய்யும். அது அந்த மாதிரி வளருது. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ், ஸோ என்னோடய பயத்தில் எங்கே என் கோவம் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்தில், அந்த பயமே வந்து அதுக்கு என்ன ஆகுது, அந்த கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துது. நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ், ஸோ அந்த பயத்தில் நம்ம அழும்போது அந்த கோவம் என்ன ஆகும், ஸோ இவனால் தான் நம்ம இவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவம் இன்னும் அதிகமாகுது. அண்ட் ஐ சன்லைட் வித் ஸ்மைல்ஸ், ஸோ செடிக்கு வந்து சன்லைட் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஏன்னா அந்த லைட்டில் இருந்து தான் அது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த கோவத்தை வந்து எப்படி பண்ணுறாங்க, ஆனால் அந்த எனிமியை நேரில் பார்க்கும்போது சிரிக்கிறாங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா மறைக்கிறாங்க, அவங்களோட கோவத்தை மறைக்கிறாங்க. அண்ட் ஐ சன்லைட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வாய்ஸ், ஸோ அந்த போலியான நடிப்பு, டிசைட்ஃபுல் அப்படின்னா அந்த போலியான நடிப்பு மூலமாக எனிமியை ஏமாத்துறது. அவன் எனிமி எனக்கும் அவனுக்கும் பிடிக்காது, ஆனால் என்னோடய கோவத்தை அவன்கிட்ட சொல்லாமல் என் சிரிப்பை வச்சு மறைக்கிறேன். உண்மையில் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசுகிற மாதிரி. ஸோ அது வந்து அவங்கள ஏமாத்துறது, அவங்களுக்கு துரோகம் பண்ணுறது. அண்ட் இட் க்ரோ போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட், ஸோ இந்த மாதிரி வளர்த்து என்னாச்சு, அது ஒரு மரமாக மாறி அந்த மரத்தில் என்ன வந்துருச்சு, ஒரு பழமே வர அளவுக்கு. அதாவது இங்கே கோவத்தை வந்து மரமாக சொல்கிறாங்க, அந்த கோவத்தோட விளைவு பழம். அந்த கோவத்தோட ஒரு என்ன சொல்கிற கான்சிக்வன்ஸ்னு பார்த்திங்கன்னா அது பழம், ஆப்பிள் மாதிரி நல்லா பிரைட்டாக வந்துருச்சு. அண்ட் மை ஃபோ பிஹெல்ட் இட் ஷைன் அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன், ஸோ அந்த பழத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன பழம் ஷைனிங்காக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கும்போது அவங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பற்றிலாம் கவலை இல்லை, பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதை வந்து நான் நடிக்கிறேன்றது அவனுக்கு தெரியல, ஆனால் என் கோவம் வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, ஒரு வெறுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆனால் அவனுக்கு அந்த பழம் என்னோடதுன்றது நல்லாவே தெரியும். அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெயில் த போல், ஸோ ஒரு நாள் நைட் என்னோடய கார்டனுக்குள்ளே பூந்து என்ன பண்ணுறான், அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுறான். இன் த மார்னிங் கிளாட் ஐ see மை ஃபோ outstretched beneath the tree, ஸோ அடுத்த நாள் காலையில் அவர் என்ன சொல்கிறாரு, அவன் அந்த பாய்சன் ட்ரீ அது வந்து நல்ல மரம் கிடையாது, பார்க்க நல்லா இருக்கு, ஆனால் உள்ளே ஃபுல்லாக கோவம். அதுதான் வந்து அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பார்க்கும்போது சிரிக்கிறான், ஆனால் உள்ளே ஃபுல்லாக எப்படி இருக்குது,
பயங்கர கோவம். ஸோ அதே மாதிரி அந்த மரமும் அந்த கோவத்தை வந்து இப்படி கம்பேர் பண்ணுறாங்க. மரமாக வந்து அதை சொல்கிறாங்க. என்னோடய கோவம் பார்க்கும்போது சிரிப்பாக தெரியுது, ஆனால் நான் உள்ளே வந்து அவ்வளோ விஷயத்த வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே ஃபுல்லாக விஷம். ஸோ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு என்ன ஆகிட்டான் எதிரி, அந்த ஃபோ வந்து அந்த ட்ரீ கடியிலே படுத்து இறந்துட்டான். அவுட் ஸ்ட்ரெச்ட் beneath the tree. பட் அதை பார்க்கும்போது இவருக்கு எப்படி இருந்துதான், இந்த மார்னிங் glad I see. glad அப்படின்னா ஹாப்பி. மார்னிங் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு கோவமாக இருக்கும், அந்த கோவம் வந்து சரியான விஷயமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கோவன்றது இப்படி வளர விடக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் வந்து ஒன்று மறந்துடணும், இல்லைன்னா அவங்கள மன்னிச்சிடணும், இல்லைன்னா சொல்லிடணும் உங்க மேலே இந்த மாதிரி கோவம் இருக்கா, அது அப்போ வளராது. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா இது வந்து ஒரு டேஞ்சரில் தான் போய் முடியும். அதை தான் இந்த போயமில் சொல்ல வராங்க. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் a sentence or two. ஸோ அது வந்து நான் ரிட்டனில் இருக்கிறதுனால நான் எழுதி வச்சுருக்கேன். என் ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. சப்போஸ் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் ஆட் பண்ணி தரேன். ஃபஸ்ட் கொஷின், I was angry with my friend. I told my wrath did end. A question, whom does I refer to? இங்கே ஐன்னு சொல்கிறது யார், the poet. ஏன்னா இந்த இது ஸ்பீக்கர் யார், poet. ஐன்னு சொல்கிறது the poet. B1, how did the anger of the poet come to an end? The poet told about his anger to his friend. In the question, the poet told about his anger to his friend. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷினில் இருக்கிறது எது எழுதியிருக்கேன். அண்ட் ஸோ த ஆங்கர் ஆஃப் த போயட் கம் டு அன் எண்ட். ஸோ ஆன்சர் வந்து இவ்வளோ தான். த போயட் டோல்ட் அபவுட் ஹிஸ் ஆங்கர் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். அவ்வளோதான். செகண்ட் கொஷின், அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். ஏ கொஷின், வாட் டஸ் இட் ரெஃபர் டு? ஸோ இங்கே இட்டுன்னு சொல்கிறது என்ன, இட்டுன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர். அண்ட் ஐ வாட்டர்ட் இட், எதை வளர்த்தாங்க, கோவத்தை, ஆங்கர். பி கொஷின், ஹவு இஸ் இட் வாட்டர்டு? அது எப்படி வாட்டர் பண்ணாங்க, அதுக்கு எப்படி தண்ணி கிடச்சிது? ஆங்கர் வாட்டர்டு வித் டியர்ஸ். அந்த பயத்தில் ஒரு கோவத்தில் வர கண்ணீர் மூலமாக அது வளருது, தண்ணி எடுத்துகிட்டு வளருது. தேர்ட் ஒன், in the morning glad I see my foe outstretched beneath the tree. A question, how did the poet feel in the morning? ஸோ இந்த மார்னிங் எப்படி ஃபீல் பண்ணார், வெரி ஹாப்பி. அந்த எனிமி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பி கொஷின், ஹூ இஸ் த ஃபோ ரெஃபர் டு ஹியர்? ஃபோனா யார், த போயட்ஸ் எனிமி, அவங்கள தான் ஃபோன்னு சொல்கிறாங்க. ஃபோ அப்படின்னா எனிமி, போயட்ஸ் எனிமி. சி கொஷின், why was the foe found lying outstretched beneath the tree? ஏன் அவங்க வந்து அந்த மரத்துக்கடியில் கீழே இறந்து கிடந்தாங்க? பிகாஸ் he ate the fruit of the poison tree. Because he ate the fruit of the poison tree. Fourth one, and it grew both day and night till it bore an apple bright. A question, what does it refer to? இங்கேயும் வந்து இட் அப்படிங்கிறது ஆங்கர். பி கொஷின், வாட் டஸ் ஆப்பிள் சிக்னிஃபை? ஸோ ஆப்பிள் எது சிக்னிஃபை பண்ணுறது? த போயட்ஸ் ஆங்கர் ரைப்பன். அந்த கோவம் வந்து பழுத்த பழம் மாதிரி ஆயிடுச்சு, பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்கிறார். ஸோ த ஆப்பிள் சிக்னிஃபைஸ் த போயட்ஸ் ஆங்கர் ரைப்பன். சி கொஷின், வாட் க்ரூ போத் டே அண்ட் நைட்? என்ன வளர்ந்தது டே அண்ட் நைட்? ஆங்கர் க்ரூ both day and night. A section over. B, complete the summary by filling in the given spaces with suitable words. ஸோ இந்த போயமை புரிஞ்சுட்டு இந்த blanks வந்து நம்ம ஃபில் பண்ணணும். Once the poet was angry with his friend, he expressed his dash and it ended. என்னத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க ஃப்ரெண்டோட? ஆங்கர், ANGER, ஆங்கர். They became friendly, but when he grew anger with his foe, he dashed it and allowed his anger to grow. என்ன பண்ணல அவர்?
he didn't tell it. So did not இல்லை didn't. Did int tell. Second fill in the blanksக்கான ஆன்சர் வந்து didn't tell. Day and night he watered with it with his tears and allowed it to grow. He dashed his foe with false smiles. ஸோ அவரோட எனிமியை வந்து எதை வச்சு ஏமாத்தினார்? ஒரு பொய்யான சிரிப்பை வச்சு. ஸோ he சீட் பண்ணியிருக்காரு. ஸோ கோவமே இல்லாத மாதிரி நடிச்சிருக்காங்க. He cheated his foe with false smiles and cunning tricks. The tree kept growing and yielded a bright apple which dashed his foe to eat it stealthily during the night. ஸோ அது என்ன பண்ணுச்சு? அந்த ஃப்ரூட்டு ரொம்ப பார்க்க பிரைட்டாக இருக்கிறதுனால அட்ராக்ட் பண்ணுச்சு. அட்ராக்டட். ATTRACTED. அட்ராக்டட். இது வந்து ஃபோர்த்து பிளாங்க்ஸ்க்கான ஆன்சர். His foe to eat it stealthily during the night. The next morning the poet was happy to see his foe lying dash the tree. Lying died. DIED. இறந்து போய் கீழே கிடக்குறாங்க. ஸோ அவர் கீழே கிடக்கிறத அப்படி பார்க்கும்போது போய்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து போய்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே காமனாக சொல்கிற ஒரு போயம் தான் இது. ஏன்னா நம்மளோட கோவம் யோசித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே புரியும். நம்மளோட கோவம் சொல்ல என்ன ஆகும்? சொல்ல குறையும். மனசில் வச்சுருக்க பயங்கரமாக டபுள் ஆகும். ஸோ அதை தான் இந்த போயமில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர்ஸையும் வந்து நான் ரிட்டன் ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா how did the poet's anger with his friend end? ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஷின். The poet was angry with his friend. He told his friend about his anger, so the anger came to an end. இது ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின், describe how his anger kept growing. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா the poet was angry with his enemy and he never expressed about his anger, so it grows day and night. இது grow, GROW. The poet watered it with his tears and the angry tree yielded fruit. இது வரைக்கும் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். தேர்ட் கொஷின், describe the effect of the poisonous fruit on the enemy. The anger tree yielded an apple and the apple attracted his enemy to eat it during the night. In the next day morning, the enemy lying under the tree. ஸோ அண்டர் த ட்ரீ அவர் இறந்துட்டார். ஸோ இது சி பார்ட்டோட கொஷின்ஸ். நெக்ஸ்ட் வந்து இ பார்ட்டோட கொஷின்ஸ் பார்க்கலாம். அதையுமே வந்து ரிட்டன் ஃபார்மில் வச்சுருக்கேன். இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஒன், I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. ஸோ இந்த ஒரு லைன்ஸை கொடுத்துட்டு ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ஒரே மாதிரி சவுண்ட் இருக்க வேர்ட்ஸு. ஃப்ரெண்ட், எண்ட், இது ரெண்டும் ரைமிங் வேர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் இன்க்ளூட் பண்ண மறந்துருக்கேன், ஃபோ, க்ரோ, இதுவுமே ரைமிங் வேர்டில் வரும். FOE, ஃபோ, GROW, க்ரோ, ஃபோ, க்ரோ, இதுவுமே ரைமிங் வேர்டு. செகண்ட் ஒன், வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்ஸா? ஸோ ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்ஸா என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுன்னு இருக்கா. ஸோ இது வந்து நம்ம ஏன்னு வச்சிட்டோன்னா எண்டு ஒரே மாதிரி முடியுது. ஸோ இதுவுமே ஏ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபோ. ஸோ ஃப்ரெண்டு, எண்டு, இது ரெண்டுலேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இது பி. க்ரோ, ஃபோ, க்ரோ, இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டு பி. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா AABB. AABB. தேர்டு கொஷின், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த டைட்டில் ஆஃப் த போயம். ஸோ இந்த டைட்டில் ஆஃப் த போயமில் கொடுத்துருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா மெட்டஃபோர். மெட்டஃபோர் அப்படின்னா
ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஸோ அவரோட கோவத்தை வந்து ஒரு பாய்சன் ட்ரீயாக வந்து அவர் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து மெட்டஃபோர். செகண்ட் ஒன், and watered it in fears night and morning with tears. What figure of speech is used in watered with it in fears? ஸோ இதுக்கான ஆன்சரும் பார்த்திங்கன்னா மெட்டஃபோர். ஏன்னா அது வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஸோ கண்ணீரால் வந்து என்னோடய பயத்தினால வர கண்ணீரை வந்து அதுக்கு தண்ணியாக ஊற்றினேன் அப்படின்னு சொல்லி அது தமிழில் சொல்லும்போது உவமை உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் அது மெட்டஃபோர். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா லிசனிங் பார்ட்டு. இது புக் பேக்கில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை நம்ம படித்து பார்த்துட்டு அந்த லிசன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை வந்து இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் இஸ் டெஃபினெட்லி அ கிரேட் டெக்னிக். ஸோ இதுக்கான கரெக்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா டு காம் யோர் இன்னர் செல்ஃப். இதுக்கு சி, டு காம் யோர் இன்னர் செல்ஃப். செகண்ட் ஒன், there is a person living inside you who always tells you how to act. E. Third one, getting angry is natural, but to know how to handle it is a virtue. Third one is B. Fourth one, anger is something that realizes the tension. Who will take care of the reason why you got angry? Fifth one, close your eyes and speak to yourself and calm yourself. Order பார்த்தீங்கன்னா CEBAD. ஸோ இந்த மேட்சும் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்டரும் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி. ஸோ இது வந்து கிளாஸ் ரூமில் பண்ணுற ஒர்க்கு, அதனால் நான் உங்களுக்கு இதை கொடுக்கல. இது வந்து ரொம்ப லாங்காக போகும், அதனால் நான் கொடுக்கல. அண்டு பாய்சன் ட்ரீ போயமோட புக் பேக் ஆன்சர்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நீங்கள் கேட்ட வீடியோவை நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.